பக்கத்தில் மத்தூர்லேருந்து ஒரு கிராமத்துலேருந்து வரேன். என் பேர் ஹேமாவதி. நான் பிஎஸ்சி அக்ரிகல்ச்சர் காரைக்குடியில் படித்தேன். நான் 2020 பாஸ்ட் அவுட். இது வந்து என்னோட 4th attempt அண்ட் 2nd இன்டர்வியூ. ஃபர்ஸ்ட் தேங்க்ஸ் டு சுரேஷ் அகாடமி. என்னோட ரோல் இங்கே கொஞ்சம் இருந்தாலும் எனக்கு கால் பண்ணி இன்வைட் பண்ண ராஜா சார் ப்ளஸ் இன்ஸ்டியூட் எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ். என்னோட ப்ரிப்பரேஷன் வந்து ரொம்ப பெருசு. 4 இயர்ஸாக நான் படித்தேன். ஆக்சுவலி எங்கள் அப்பா வந்து மளிகை கடைக்காரர். எங்கள் ஊரில் வந்து எப்படி சொல்கிறது, எல்லாருக்குமே வந்து ஒரு ஏளனமான ஒரு விஷயம்தான். இவங்களுக்கு தகுதிக்கு மீறி ஆசைப்படுறாங்க, பொண்ணை வந்து கல்யாணம் பண்ணி கொடுக்காம இந்த மாதிரி படிக்க வைக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பேசாத வாயே இல்லை. அதெல்லாம் தாண்டி வந்தால் மட்டும்தான் சக்ஸஸ் அடைய முடியும். நான் வந்து இன்னும் நியூ ஆஸ்பிரன்ஸ்க்கு வந்து ஒன்று சொல்லிக்கிறேன். பேசாத வாய் கிடையவே கிடையாது. ஒன்று சக்ஸஸ் ஆகலைன்னா ஏளனமாக பேசுவாங்க, சக்ஸஸ் ஆகிட்டா ரொம்ப வயிற்றுச்சலோடு பேசுவாங்க. ரிலேஷன்ஸ், நெய்பர்ஸ் எல்லாருக்குமே அது இருக்கும். ஸோ பாசிட்டிவாக பேசுகிறவங்கள மட்டும் உங்களை சுற்றி வச்சுக்கோங்க, நெகட்டிவாக பேசுகிறவங்கள தள்ளி வச்சுருங்க. அது வந்து உங்களை டிஸ்டர்ப் பண்ணும். ப்ளஸ் அவங்களுக்காகலாம் ஒரு நிமிஷம் கூட யோசிக்காதீங்க. உங்கள் கோல் மட்டும்தான் உங்களுக்கு வந்து ரொம்ப பெருசாக இருக்கணும். நம்ம லைஃப்பில் வந்து எது வேணாலும் எப்போ வேணாலும் நடக்கலாம். எனக்கு ஃபார்ச்சுனேட்லி எனக்கு மேரேஜ் ஃபிக்ஸ் ஆகலை. ஸோ நான் வந்து சிங்கிள் சைல்டு தான். என்னோட ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் வந்து கொஞ்சம் அதிகம். ஆஸ்பிரன்ஸ் எப்படி இருக்கணும் அப்படின்னா படிச்சுட்டே இருக்கணும், அந்த கிடைக்கிற நேரத்தில் வேலை செய்வாங்க ஃப்ரீ டைமில். ஆனால் நான் வேலை செஞ்சுட்டு கிடைக்கிற டைமில் மட்டும்தான் படித்தேன். ஸோ என்னை விட ரொம்ப ஸ்ட்ரகிள்ஸாக இருக்கிற ஆஸ்பிரன்ஸ்லாம் படிச்சுட்டு இருக்காங்க. அவங்க எல்லாருமே இந்த மேடை ஏறணும்னு நான் வந்து பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். ஸோ மேரேஜும் ஃபிக்ஸ் ஆகலாம், ஃபிக்ஸ் ஆகாமலையும் போகலாம். அந்த மேரேஜ் லைஃப் வந்து சப்போர்ட்டாக இருக்கலாம், எது வேணாலும் நடக்கலாம். ஸோ லைஃப்பில் என்ன நடந்தாலும் உங்கள் கோல்ல இருந்து மாறாதீங்க. எவ்வளோ ஒரு ஸ்ட்ரகிள்ஸாக இருந்தாலும் இதை விட்டுறாதீங்க. நான் பேரண்ட்ஸ்க்கு ஒன்று சொல்லிக்கிறேன். இப்போ ஆஸ்பிரன்ஸோட மைண்ட் செட் வந்து நிறைய எனக்கே தோணிருக்கு, நம்மளால முடியாமலேயே போயிடுமோ அப்படின்லாம். ஸோ இப்போ வந்து காம்படிஷன் அதிகம், கொஷின் டஃப்னஸ் அதிகம். ஸோ அவங்களே வந்து உங்ககிட்ட சொன்னாலும், இங்கே நான் படிக்கிற ஆஸ்பிரன்ஸ் சொல்கிறேன், பேரண்ட்ஸ் தான் வந்து ரொம்ப சப்போர்ட்டாக இருக்கணும். அவங்களோட சப்போர்ட் தான் ரொம்ப முக்கியம். இந்த மாதிரி டைமில் உன்னால் முடியும்னு நீங்கள் மாதிரி தான் சொல்லணும், வேறு யாரும் சொல்ல மாட்டாங்க. உங்கள் சப்போர்ட் இல்லைன்னா அவங்களால வரவே முடியாது. ஸோ அதுதான் நான் சொல்லணும்னு நினச்சேன். நெகட்டிவாக பேசுகிறவங்களெல்லாம் வச்சுக்காதீங்க, நீங்கள் மட்டும் படிங்க. டில் சக்ஸஸ் ஆகிற வரைக்கும் படிங்க. சக்ஸஸ் வந்து ஒரு சிலருக்கு உங்கள் கூடயே படிச்சுட்டு இருக்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஒரு சீக்கிரமாக கிடைக்கலாம், உங்களுக்கு வந்து லேட் ஆகலாம். டில் லாஸ்ட் அட்டெம்ப்ட் வரைக்கும் நீங்கள் வந்து ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணாமல் மட்டும் விட்டுறாதீங்க. விட்டால் இது வந்து நம்மளோட லைஃபோட டேர்னிங் பாயிண்ட். அப்படியே லைஃப் திரும்பிடும். ஸோ பேரண்ட்ஸ் வந்து மற்ற பிள்ளைங்க இந்த மாதிரி இருக்காங்களேன்னு சொல்லிட்டு கம்பேர் பண்ணியும் பேசி ப்ரெஷர் கொடுக்காதீங்க. அவங்களுக்கு எந்த ஒரு சுச்சுவேஷன்லேயும் நீங்கள் மட்டும்தான் சப்போர்ட்டாக இருக்கணும். நீங்கள் இருந்தால் மட்டும்தான் என்ன மாதிரி நிறைய ஆஸ்பிரன்ஸ் வந்து இந்த மேடை ஏற முடியும். இன்னும் என்னை விட கஷ்டமாக படிச்சுட்டு இருக்க எல்லாருமே இந்த மேடை ஏறணும்னு நான் வந்து வேண்டிக்கிறேன். ஸோ சொல்லணும்னு நினைச்சதெல்லாம் சொல்லிட்டேன். நன்றி. சுரேஷ் IAS அகாடமி, வெற்றியின் முகவரி.